வணக்கம் சொல்லி தொலைங்க. வணக்கம். அதாவது மூடு விழா அதானே இன்னையோட வந்து சுபஸ்ரீய இங்க இருந்து அடக்க போறோம். அதாவது நவம்பர் 2022 2வது வருஷம் நியூஸ்டியன்ல கார்டு போடுறதுக்காக இந்த குழுவில் இணைஞ்சாங்க. அதுக்கப்புறமா சோலோ பர்ஃபார்மன்ஸு, அப்புறம் இந்த ஹெல்த் குருவா அதில், அதுக்கப்புறம் நியூஸ்டியனில் செட்டையர் ஷோக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தாங்க. அப்படியே நாங்கள் ஒரு பெரிய டீம் ஆகி அப்புறம் வேற ஒரு இடம் கை மாறி போய் என்ன ஆனாலும் டீம் உடையாம பல இடங்களுக்கு சுற்றுப்பயணம், பல பிரச்சனைகள், பல சண்டைகள், பல கஷ்டங்கள், பல நெருக்கடிகள் எல்லாத்தையுமே சந்திச்சு இந்த டீம் உடையாம அப்படியே கொண்டு போய் இந்த டீமுக்குள்ள வெளியில இருந்து ஆள் வருவாங்க, யாரும் வந்து கலகம் பண்ணுவாங்க. அவங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு திரும்ப போயிடுவாங்க. ஆனா எங்க 5 பேரை மட்டும் அவங்களால பிரிக்கவே முடியாது. அது வந்து நாங்க எங்களுடைய ஒற்றுமைக்கு கிடைத்த வெற்றி தான். இருந்தாலும் சுபஸ்ரீ வந்து சொல்லணும்னா, எனக்கு தெரிஞ்ச 2024லயே அவங்க வீட்டுல வந்து திருமணத்துக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 24லயே பேச ஆரம்பிச்சு நான் வந்து ஒரு ரெக்வஸ்டா கேட்டேன், இந்த மாதிரி போகாத, வீட்டில் கேட்டுப்பாரு, நம்ம நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே போயிரு, அது வரைக்கும் வேலை செஞ்சுட்டு போகணுன்னே சரி நான் கேட்குறேன் அப்படின்னு கேட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தல் வரையும் வந்துருச்சு. இல்லை, அதுக்கப்புறம் மறுபடியும் நடுவில் சண்டையாச்சு. வீட்டில் வந்து வீடியோ போடக்கூடாது, பெரிய சவால் தான். வீட்டிலலாம் இப்படி ஒரு ஷோ பண்ணுறோம், அரசியலில் இயங்குறோம் அப்படின்னா பெரிய சவால் தான். பிளாங்க், அரசியல் பற்றி எதுவுமே தெரியாமல் பிளாங்காக வந்து இன்றைக்கி அரசியலை பற்றி எல்லாமே தெரிஞ்சு கல அரசியலை பற்றி பேசுகிற அளவுக்கு, எழுதுகிற அளவுக்கு முன்னேறி இருக்காங்க. இன்றைக்கி வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய வருத்தம். எதானா தவிர்க்க முடியாது, வீட்டு சூழல், திருமணம் அப்படின்னு போகிறதுனால திருமண வாழ்த்துக்கள் போறாங்க, அடுத்த கட்டத்தை நோக்கி நகர போறாங்க. எப்படியும் ஆகும். அது இல்லாம வேற ஒரு இடத்துக்கும் மூவ் ஆகுறாங்க. இருந்தாலும் ஏன்னா இவங்க ஏதாவதுன்னா நம்ம அந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை, சண்டை போட்டுருச்சு அப்படின்னு பத்த வச்சு, அது இங்க இருந்து போனவங்களே பத்த வச்சு விடுவானுங்க. பிரச்சனை வெளியில இருந்து மிரட்டல்கள் அந்த மாதிரி எது வேணாலும் சொல்லுவாங்க. எங்க டீமுக்குள்ள எப்போதும் அந்த மாதிரி பிரச்சனை வராது. சண்டைகள் நிறைய வந்திருக்கு. ஆனா அது ஒரு அதிகபட்சம் ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் சண்டையா தான் இருக்கும். டக்குன்னு உடனே கன்வின்ஸ் ஆயிடுவோம். பெரிய ஒரு இழப்பு தான் சுபஸ்ரீ போறது, ஒரு தூண் டிஎன் ரோல்ல. சரி, இருந்தாலும் இதையெல்லாம் நாங்க ஏதாவது பேசணும்னா பேசி அதை ஏத்துக்கிட்டு இதான் ஃபர்ஸ்ட் ஜாப் 2022 நவம்பர்ல இவங்க கூட வந்து ஜாயின் பண்ணப்போ எனக்கு மீடியா நாலேஜும் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, எதுவுமே தெரியாத ஒரு பொண்ணை எடுத்துக்கிட்டு சேகுவராவும் திலகான்னு ஒரு மேம் இருந்தாங்க. 2 பேரும் தான் கொஞ்சமா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து ட்ரெயின் பண்ணி இந்த நிலைமை. இப்போ நானும் ரொம்ப பெரிய இல்லை, ஆனாலும் இந்த அளவுக்கு நாலேஜபிளா இருக்கிறதுக்கு இவங்க 2 பேர் தான் மெயின் ரீசன். அவங்க மட்டும்தான் ஃபுல்லா எல்லாமே சொல்லி கொடுத்து, இது வரைக்கும் நான் வேற எங்கேயுமே வேலையும் பார்த்தது இல்லை. இந்த டீமோட தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப் ஆரம்பிச்சது. சரி, இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படின்றதுக்காகவும், இப்போ அடுத்தடுத்து வீட்லயுமே கொஞ்சம் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்றதுனாலையும் போக வேண்டிய சுச்சுவேஷன். இல்லைன்னா இவங்க விட்டு போறதுக்கு எனக்கு மனசும் இல்லை, எமோஷனலா ரொம்ப லோவா தான் இருக்கு. என்ன பண்றது, நம்ம போய் தான் ஆகணும். ஆனா என்னதான் எங்க போனாலும் இவங்க கூட தான் இருப்பேன். சண்டை போட்டு போறேன், இல்லை வேற ஏதோ பிரச்சனை எல்லாம் யாரும் எதுவும் நினைச்சுக்காதீங்க. ஓகே, காலம் ஒவ்வொரு சுச்சுவேஷன் தான் ஒன்று முடிவு பண்ணோம். இருந்தாலும் அப்பப்போ வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்பப்போ டிஎன் ரோலில், பொலிட்டிக்கல் எக்ஸ்போவில், ஸ்டெயின் ஸ்டாக்ஸில் அப்பப்போ நீங்கள் வந்து சுபஸ்ரீயை பார்க்கலாம். வாரத்துக்கு 1 தடவை 2 தடவை நீங்கள் வந்து தாராளமாக பார்க்கலாம். அதுக்கும் இது ஓப்பன் ஃபார் சுபஸ்ரீ தான், எப்போவுமே இந்த கதவு திறந்திருக்கும். அதே மாதிரி ஆமாம். அப்புறம் உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். என்னென்னா, சுபஸ்ரீ இடத்தை நிரப்புறதுக்கு எங்களுக்கு இன்னொரு பெண் வந்து தேவைப்படுது. என்ன, நான் ஆண்லாம் வரக்கூடாதான்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. நிறைய தடவை நாங்கள் வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லும் போதெல்லாம் சுபஸ்ரீ போறன்ற செய்தி வந்து அர்த்தம். ஆனால் இந்த தடவை உறுதியாயிருச்சு. அதனால எங்களால் அதிக சம்பளம் கொடுக்க முடியாது. இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னு எங்களுக்கு தெரியாது. உங்களுடைய ரெஸ்யூமை ஆஃபீஸ் நம்பருக்கு இல்லை இந்த மெயில் ஐடிக்கும், ஆஃபீஸ் நம்பர் இந்த மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. இன்டர்வியூ உங்களுடைய இதெல்லாம் பார்த்துட்டு ஒரே ஒற்றை கருத்தோடு இருந்துச்சுன்னா நம்ம வந்து சேர்ந்து பயணிக்கலாம். ரெஸ்யூம் அனுப்பிங்க நம்புறோம். சரி, நம்ம வந்து கேக் வெட்டி பண்ணி அனுப்பிவிடுவோம்.
யாருக்கு முதல் கேக்குது? முதல்ல இந்த வயசுல பெரியவர் கொடு. வயசுல பெரியவர். உன் நண்பனுக்கு நான் அதான் கணக்கு. ஓகே, வாழ்த்துக்கள். எங்க போனாலும் எதுல போனாலும் நல்லா சிறப்பாக செயல்பட தன்னுடைய அடையாளத்தை விட்டு கொடுக்காமல் சுயமரியாதையோடு சமூக சிந்தனையோடு மாற்றத்தை நோக்கி இயங்குவோம். நன்றி, வணக்கம்.